அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் உள்ளனர். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்தில் ராகு, செவ்வாய் இணைந்து உள்ளனர். கலஸ்தரஸ்தானமாகிய 7இல் சனி கந்த சனியாக இருக்கிறார். 9இல் பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பண வரவில் ஏற்ற இறக்கம் உண்டு. அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது. சிக்கனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. 7இல் சனி கண்ட சனியாக இருப்பதால் பெண்களாக இருந்தால், பெண்கள் சிம்ம ராசியினராக இருந்தால் கணவருக்கு உடல்நலம் பாதிப்பாகும். ஆண்கள் சிம்ம ராசியினராக இருந்தால் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்படையும். உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். வேலை பளு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அளவுக்கு மீறிய வேலை பளு, உடலில் அசதி, சோர்வு உண்டாகும். அடிக்கடி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் வரலாம். சாதுரியமாக பேச வேண்டும். யாகாவராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற திருக்குறளின்படி வார்த்தைகள் அதிகம் பேசுதல் கூடாது. நன்மை தரும் நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. வாடகை வீட்டில் உள்ளவர்கள் சொந்த கட்டணத்துக்கு மாறலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. சுபகாரியம் நடைபெறும். இதுவரை தடங்கலான சுபகாரியங்கள் தங்களுக்கு நடைபெறும். 2இல் கேது இருப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் வெளுக்கென்று பேசக்கூடாது. சில சமயங்களில் தத்துவமாக பேசுவீர்கள், விரக்தியாக பேசுவீர்கள். குரு பார்ப்பதால் பெரிய பாதிப்பு உண்டாகாது. இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளை கவனமாக பார்க்க வேண்டும். பிபி, சுகர் நன்றாக செக்அப் செய்ய வேண்டும். மற்றபடி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக.